தம்மபத பாடங்கள். ஆகாய வீதியிலே பாதை கிடையாது, அதுபோல் சமணனின் ஒழுக்கம் புறத்திலே இல்லை. மக்களோ உலகப்பற்றில் இன்புறுகின்றனர், உலகப்பற்று இல்லாதவர் ததாகதரே. இது முதல் பாடம். ஆகாய வீதியிலே பாதை கிடையாது, அதுபோல் சமணனின் ஒழுக்கம் புறத்திலே இல்லை. பிரபஞ்சத்திலே நிலையானது எதுவும் இல்லை, புத்தர்களுக்கோ நிலையற்றது எதுவும் இல்லை. இது இரண்டாவது பாடம். இந்த இரண்டு பாடங்களுமே சமணனின் ஒழுக்கம். சமணன் என்றால் மார்க்கத்திலே செல்லுகிறவன். ததாகதர் என்றால் புத்தர். ஏற்கனவே சென்ற பல புத்தர்களின் பாதையிலே செல்லுகிற புத்தர் என்று பொருள். அதுபோல் இந்த சமணனின் ஒழுக்கம் புறத்திலே இல்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? அவனுடைய உள்ள ஒழுக்கம்தான், அகத்திலே உள்ள ஒழுக்கம்தான் அங்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு உதாரணமாக ஆகாய வீதியிலே பாதை கிடையாது என்று சொல்கிறார். ஆகாய வீதியிலே பார்க்கிறோம், நம்ம பூமியிலே இருக்கிற தடங்கள் எல்லாம் ரயில் பாதையிலிருந்து, இருப்பு பாதையிலிருந்து, மண் பாதையிலிருந்து எல்லாமே உங்களுக்கு தடங்கள் இருக்கும் பூமியிலே உள்ள பாதைகளில் எல்லாம். ஆனால் ஆகாய வீதியிலே பாதை கிடையாது. ஆகாயத்திலே செல்லுகின்ற ஆகாய கப்பல் என்று சொல்லப்படுகிற அந்த ஏரோப்ளேன் இவைகளெல்லாம் பாதை என்பது கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விமான செல்வதற்கான அந்த குறிப்பிட்ட பாதையெல்லாம் ஆகாயத்திலே அவர்கள் அந்த குறிப்பிட்ட பாதை வழியாக செல்ல வேண்டும் என்று அந்த கண்ட்ரோல் டவரில் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் கொண்டு வராங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இது அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கிறது. அதற்கான அந்த வழியிலே தான் அவர்கள் செல்வார்கள். அதனால தான் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆகாயத்திலேயே 2 ஆகாய விமானங்கள் மோதிக்கொள்வதை பார்க்கலாம். அதில் அந்த கீழே இருக்கிற அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருக்கிறவர் செய்கிற தவறு, அந்த பாதையில் 2 விமானங்கள் எதிரெதிரே வருவதற்கு அனுமதி கொடுத்து விடுவார்கள் கவனக்குறைவால். அப்போ சரியாக அவைகளில் தான் பயணிக்கும், அது தனி. ஆனால் பொது ஆகாய விமானத்திற்கு. ஆனால் பறவைகளுக்கு ஏது பாதை? இங்கேருந்து வளவனூர் செல்ல வேண்டும், இங்கேருந்து சாலியாமலை செல்ல வேண்டும் ஒரு காகம் என்றால் அது பாதை வகுத்து அது வழியாக பறக்கும்? அப்படி இல்லை, சுதந்திரமாக தெரியும். அதே போல் ஆகாய வீதியிலே பறப்பதற்கு பாதை எதுவும் கிடையாது. அதுபோல் சமணனின் ஒழுக்கம் புறத்திலே இல்லை. அதே போல் சமணனின் ஒழுக்கம் புறத்திலே அவனுக்கு அந்த பாதை அடையாளம் எல்லாம் இருக்காது. ஏனென்றால் அவன் உலகப்பற்று இல்லாதவன். மக்களோ உலகப்பற்றில் இன்புறுகின்றனர், ஆனால் உலகப்பற்று இல்லாதவரே ததாகதர். இந்த நிலையில் கடந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு அவங்களுக்கு சொல்லவே முடியாது. ஒரு பான் இருப்பார்கள், அவ்வளோதான். பற்றற்று இருப்பார்கள். அந்த உலகப்பற்று அறுத்தவர்கள் தான், அந்த நிலையை எட்டி பிடித்தவர்கள் தான் ததாகதர்கள். அவர்களுக்கென்று நீ பாதையெல்லாம் வகுத்தெல்லாம் கொடுக்க முடியாது. பயிற்சி காலத்திலே சாதக திசையிலே பாதை என்பது இருக்கும். இப்படியெல்லாம் பயிற்சி செய்து செல்ல வேண்டும். ஆனால் புத்தர் என்ற நிலையை எட்டி பிடித்தவர்களுக்கு எதையுமே நீங்கள் வரையறுத்து இதுதான் பாதை இப்படி சொல்லவே முடியாது. அவங்க நிலையே அந்த பாதை இலக்கை எட்டி பிடித்து விட்டார்கள். அதுக்கு பிறகு அவர்களுக்கு பாதை என்பதெல்லாம் சொல்ல முடியாது. அவர்கள் உலகம், ஏன்னா உலகப்பற்றில் மக்கள் இன்புறுகிறார்கள், அதனால் அவர்கள் பாதையெல்லாம் தேவைப்படுகிறது. அவர்கள் உலகப்பற்று இல்லாதவர்கள் தான் புத்தர்கள். அதனால் உலகப்பற்று இல்லாததுனால அவர்கள் தமிழில் சொல்வார்களோ சித்தம் போக்கு சிவன் போக்கு என்று. எப்படி அவர்களுக்கு சரியானது எதுவோ அதில் தான் செல்வார்கள். சரியான நிலை எட்டி பிடிப்பதற்கு தான் பாதையெல்லாம் வகுத்து அதில் செல்ல வேண்டும். எட்டி பிடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அது தரும் உண்மைகள் பேருண்மைகளாக இருக்கும். அந்த பேருண்மைகளை அவர்கள் கடைப்பிடிக்கும் போது பார்த்தா இதில் இருக்கிற விஷயம் நிறைய ஒத்து வராது. அதில் குளிக்காமலே கூட அவங்க பான்னு இருப்பாங்க. ஆனால் சாதக திசையிலே ஒரு நாளைக்கு 2 வேளை குளிப்பார்கள், 3 வேளை கூட குளிப்பார்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நிலையை எட்டி பிடித்து அவர்கள் சென்று கொண்டு இருந்தால் குளித்தார்களா சாப்பிட்டார்களா எதுவுமே கூட அவர்களுக்கு தெரியாது. அதை பற்றிய இதுவே இல்லாமல் அந்த இறை இன்பத்திலே பிரம்ம ஞானத்திலே என்பார்கள், அந்த இறை இன்பத்திலே மூழ்கி கிடப்பார்கள். அவ்வளோதான். அதில் விடுபட முடியாமல் அதிலேயே மூழ்கி இருப்பார்கள்.
உலகப்பற்று இருக்காது. ஆகாய வீதியிலே பாதை கிடையாது, அதுபோல் சமணனின் ஒழுக்கம் புறத்திலே இல்லை. அதே இது திரும்பவும் 2ஆம் படமும் அதையே சொல்லுகிறது. கவிதையைப் போல பிரபஞ்சத்திலே நிலையானது எதுவும் இல்லை, புத்தர்களுக்கும் நிலையற்றது எதுவும் இல்லை. பிரபஞ்சத்திலே நிலையானது எதுவும் இல்லை என்பது உங்களுக்கு தெரிந்தது தான். சிறிது உட்கார்ந்து யோசித்து பார்த்தோமானால் நிலையானது என்பது என்று ஒன்று இல்லவே இல்லை. நாமே கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் இருந்த நாம் இப்பொழுது நாம் இல்லை. ஏனென்றால் அந்த விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? வளர்சிதை மாற்றம். ஓயாமல் நம்முடைய உடம்பிலே பழைய செல்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றன, புது செல்கள் உற்பத்தியாகப்பட்டு கொண்டே இருக்கின்றன. வளர்சிதை மாற்றத்தில் தான் இந்த உடம்பு இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நொடிக்கு முன்னால் இருந்த நம்ம வேறு தான், இப்போ இருக்கிற நம்ம வேறு தான், இப்போ அடுத்தது இருக்க போகிறது நம்ம வேறு தான். அதுவே நிலையற்றது தான். அப்புறம் இன்னும் நிறைய சொல்லணுமா, காசு, பணம், புகழ், பதவி எதுவுமே நிலையானது இல்லவே இல்லை. அது ஒரு பிறவியில் செத்து அடுத்த பிறவிக்கு வர்றதும் இல்லை. அதனால் நிலையற்றது தான் இந்த பிரபஞ்சத்தில், எதுவுமே நிலையானது அல்ல. நானே எத்தனையோ உடம்பு எடுத்து வந்துட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ பிரபலமான பிறவிகள் வரைக்கும் இறைவன் உணர்த்தியது வரைக்கும் சொல்லிக்கிறேன். அப்போ அந்தந்த பிறவியில் எனது பேரோ புகழோ அல்லது எனக்கான அமைப்புகளோ இப்போ எனக்கு அங்கே உதவி செய்கிறது. அது கூட நிரந்தரம் இல்லை, அது கூட நிலையானது இல்லை. அது கூட அந்த பிறவியோட அது சரி, அவ்வளோதான். இந்த பிறவியில் நான் என்னவோ அதுதான். இது நான் இந்த உடம்பு விட்டு அடுத்த பிறவியில் நான் தான் தாசு சாமியாகன்னு என்னை தேத்தி அடிப்பான் கேட்டில் இருந்து. யார் ஏமாத்த வந்துக்கிறேன் அப்படின்வான். தாசுன்னா எவ்வளோ பிரிவுரு நின்னா அப்படின்வான். அப்படியே இப்போ கேவலமாக பேசுகிறவங்க கூட அப்போ அப்படி பேசுவான். எதுவுமே நிலையானது இல்லை இந்த உலகத்தில். ஆனால் புத்தர்களுக்கும் நிலையற்றது எதுவும் இல்லை. அவங்கக்கிட்ட நிலையற்ற விஷயம் ஏதாவது இருக்குதான்னு கேட்டால் நிலையற்ற விஷயம்னு இல்லை. அவரிடம் இருப்பது எல்லாமே நிலையானது மட்டும்தான் அவரிடம் இருக்கிறது. அவர்களுக்கு நிலையற்றது அவர்களிடம் நிலையற்றது எதுவும் கிடையாது. புத்தர்கள் அந்த நிலை அடைந்தவர்கள், நீங்கள் போய் உங்களுக்கு நான் இந்த ராஜ்யத்தை எழுதி வைக்கிறேன், எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லையா? எதையுமே அவர்களே நிலையானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அந்த நிர்வாண பேற்றை எட்டி பிடித்தவர்கள் முன்பே பார்த்தோம் பல பாடங்களிலே. அவர்கள் அவர்கள் நிலையானவர்களாக மாறி அவர்கள் எப்பொழுதும் வாழ்கின்ற நிலையிலே அவர்கள் இருப்பதனால் அவர்களுக்கு நிலையற்றதால் அவர்களுக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை. ஊரங்கும் வெள்ளம் பாய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சிறு சிறு குட்டையினால் ஆகும் பயன் என்னன்னுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே போல் இவரும் சொல்லுவார், கீதையில் கிருஷ்ணர் சொல்லுவார் அதை. அதே போல் ஞானம் பெற்றவனுக்கு அவனே ஒரு சாகரம், ஒரு கடலாக இருப்பான். அவனுக்கு போயிட்டு சாஸ்திரங்களால் ஆகுது, அதுவும் சாஸ்திரத்தை குறிப்பாக சொல்கிறார். சாஸ்திரங்களால் ஆக வேண்டியது எதுவுமே அது சிறு குட்டை போன்று தான் பயன்படும். அது அவங்ககிட்ட போய் நீ சாஸ்திரப்படி இப்படி ஆகும், சாஸ்திரம் சொல்கிறாங்கல்ல, இந்து மதம் என்றால் அது சனாதன தர்மம் என்றால் உருப்படாத பசங்க. ஒருத்தனும் கடவுளும் தெரியாது, பகவானும் தெரியாது. அந்த சாஸ்திரம்னு ஒன்று எழுதி வச்சுன்னு இவனுக்கு புதுசாக அது வரையறைப்பானுங்க. அவனுக்கு சாதகமாக அப்படியே அது ஒரு வரையறை சொல்லி இதுதான் இந்து மதம், இது தோண்டி ஓரம் போகக்கூடாதுன்னுவான். எப்பாவும் சுதந்திரமாக பறந்துன்னு இருப்பாங்க அங்கங்கே. இவங்க ஒரு குட்டை கலக்கிங்க அவனு அதெல்லாம் செய்து கொண்டு ஜனங்களை குழப்பி அதில் யாருன்னா ஒருத்தர் 2 பேர் தான் தேர முடியும். கொடான கோடில் யாரோ இருவர் தான் என்னை உள்ளபடி அறிய முயலுகிறார்கள். அவர்களும் யாரோ ஒருவர் தான் என்னை உள்ளபடி அறிகிறான்றார் கிருஷ்ணர். யாரோ இருவர் தான் தேரவே முடியும். அந்த சேர 1-2 கெடுத்து விட்டுரு. இந்த மாதிரியான இது முன்னாலே போய் சேர்ந்துச்சுன்னா கெடுத்து விட்டுறது. நானே கெட்டு போய் தான் இருப்பேன். பிரம்மேந்திர காப்பாற்றினார். அதெல்லாம் நான் முன்னாடி படித்து மண்டையில் இறக்கிடுவேன். ஒரு என்னடான்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து அவர் காப்பாற்றுறது தான் நான் தப்பிச்சேன். அதனால் இது இவனுங்க சொல்கிற இது சாஸ்திரம் என்னத்துக்கு? அந்த சாஸ்திரம் என்னத்துக்கு உபயோகப்படும்? அந்த சாஸ்திரம் ஒரு வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னா கூட உபயோகப்படும். ஒரு கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுனா கூட உபயோகப்படும். கூட்டு எப்படி சேர்ந்துன்னா உபயோகப்படும். அதெல்லாமே இவனுங்க சொல்கிற ஜாதி சாஸ்திரம் என்னத்துக்கு உபயோகப்படும்? எதுக்குமே உபயோகப்படாது. மக்களை ஒருவர் வெறுத்து கொள்வதற்கும், நான் வசதி நீ மாட்டேன், நீ வசதி நான் மாட்டேன்னு அடிச்சுக்கிறதுக்கும் வெறுத்துக்கிறதுக்கும் உபயோகப்படும். அன்பே சிவம் சொல்லிட்டு அதுக்கு அடியில் அவ்வளோ வெறுப்புக்கான விஷயம் எல்லாத்தையும் தலையில் ஏற்றி விட்ருவோம். எங்கே இருந்த அன்பு விளையும்? ஜாதி இருக்கிற அன்புலாம் விளையாது. ஜாதியை நியாயப்படுத்துகிறவங்ககிட்ட அன்புலாம் விளையாது, எதுவுமே இருக்காது.
அதனால் அதுக்கிட்டலாம் போகாதீங்க. புத்தர்களுக்கு நிலையற்றது எதுவும் இல்லை. புத்தர் நிலை எட்டி பிடித்தவர்களுக்கு இந்த நிலையற்றது என்கிற சமாச்சாரம் எதுவுமே அவர்களிடம் இல்லை. எல்லாமே நிலையானது, எல்லாமே நிலையானதாக இருக்கும் அப்படின்லாம் கூட அர்த்தம், அந்த மாதிரிலாம் அர்த்தம் எடுத்துக்கோனா. நிலையற்றது எதுவுமே அவங்க கையில் இருக்காது. எது அவங்கள அவங்களுக்கு அது அதால் எந்த பயனும் அவர்களிடம் அதனால் இல்லை. அதனால் இதுதான் சொல்கிறார்கள், மக்களே உலகப்பற்றில் இன்புறுகின்றனர். மக்களுக்கும் புத்தருக்கும் என்ன வித்தியாசம்? எவ்வளவோ கோடி பேர், 120 கோடி 30 கோடி இருந்த ஜனம் 120 கோடியாக மாறிடுச்சு. பாரதியார் பாடினார்ல, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமைன்னு பாடினார் இல்லையா? அப்புறம் 30 கோடி இருந்துருக்குது. அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் சுதந்திர சாயத்தில். அப்போ இன்னும் புத்தர் காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒட்டுமொத்த மொத்த தொகையுமே 30 கோடி தான் இருக்கும். அதுவாக இருந்திருக்குமான்னு தெரியல. அந்த அளவிற்கே அந்த ஜனத்தொகையெல்லாம் மிகவும் கம்மியாக இருந்த அந்த ஒரு காலம். அதிலே உலகப்பற்றிலே இன்புறுகிறவர் உலகப்பற்றே இல்லாதவராக அவர் புத்தர் வாழ்ந்து இருக்கிறார், இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறார். மக்கள் உலகப்பற்றிலே இன்புறுகின்றனர். அவர்கள் உலகப்பற்றிலே இன்பம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், அப்படி வளர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் சின்ன சின்ன இன்பத்தை காட்ட தான் செய்தது. அந்த சின்னூண்டு இன்பத்தை பெரிதாக எண்ண வைக்கிறாருன்னா அதை விட பெரிய இன்பம் கிடைக்கல. அது ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கரைன்றாங்க இல்லையா? அதே போல் இந்த உயர்ந்த ஆன்மீக இன்பங்கள்லாம் சர்க்கரை போன்றது. ஆனால் இந்த உலக இன்பங்கள்லாம் குருநாத பிரம்மந்தர் சரியாக சொல்லுவார், வேப்பம்பழத்தில் கூட இனிப்பு இருக்கிறது. அதுக்காக நீ வேப்பம்பழத்தை சாப்பிட்டு உட்காந்து இருக்க முடியுமா? ரொம்ப இனிப்பான பழண்டான்னு நீ போட்டினா அதுலேயும் தத்துணூண்டு இனிப்பு இருக்கும். அதே போல் தான் உலக இன்பங்கள்லையும் இன்பம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அது அவ்வளோ கம்மி. அது கடவுள் இன்பம் இறை இன்பத்துக்கு முன்னால் அங்கே ஒப்பிடும் பொழுது சர்க்கரை என்ன மொத்த சர்க்கரை வாயில் போட்டால் மொத்தமாக கரைஞ்சி உள்ளே போயிடுது. அதே போல் தான் அது அவ்வளோ பெரிய இன்பம் கடவுள் இன்பம். இருந்தாலும் மக்களுக்கு தெரியாததினால் அவர்கள் இன்பம் இன்பம் என்று எண்ணிக்கொண்டு துன்பமான நிலைகளிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லுவார் பிரம்மேந்திரர். அதுக்கு அவர் பேரே வச்சிருப்பார், துன்ப இன்பம்னு பேர் வச்சிருப்பார். அதற்கு துன்ப இன்பம், இன்பந்தான் ஆனால் அது துன்ப இன்பம் அப்படின்னு பேர் வச்சிருப்பார். அது முதல்ல எதுவுமே புரியாது. இப்போ நான் சொன்னாலும் நீங்கள் கேட்டதில் கூட உங்களுக்கு புரியாது அது. அதனால தான் அது பாடமாக நடத்தி யாராவது ஒரு இருவராது அந்த இறை இன்பம் என்றால் என்ன முகமது நபியும் சொல்கிறார். இறை இன்பம் பெற்றவர்களுக்கு முன்னால் 5 மனைவியோடு நீ இன்பம் அனுபவித்தாலும் அவன் அனைத்தும் அற்ப சுகம் என்றார். அவர் உண்மையிலேயே இரண்டு இன்பத்தையும் அனுபவித்தவர். அதனால் அந்த இறை இன்பத்தையும் இந்த உலக இன்பத்தை ஒப்பிட்டு அற்புதமாக அதை சொல்கிறார். அவ்வளோ இது அத்தனையுமே அற்ப சுகம் தான். அது முன்னால் இதுக்கு அற்ப சுகம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இன்பம். அதனால தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம், இறை இன்பத்தை தேடுங்கள், இறைவனால் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம்னே தனியாக இருக்கிறது என்று. அதை தான் அவர் சொல்கிறார். உலகப்பற்று இல்லாத மக்கள் உலகப்பற்றில் இன்புறுகின்றனர். அந்த துன்ப இன்பத்தை பெரிதாக எண்ணி ஒரு சந்தோஷப்பட்டுன்னு வாழறாங்க. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் பிரபஞ்சத்தின் நிலையான எதுவுமே இல்லை. அந்த இன்பம் கூட நிலையானதே அல்ல இல்லையா? நேற்று ஒரு சுவையான சாப்பாடு சாப்பிட்டா கூட இன்றைக்கி மறுநாள் திரும்பவும் நீ போய் சுவையாக தான் சாப்பிடணும். புதுசாக இன்பம் வேண்டும்னா அந்த பழைய இன்பத்தை நீ நினச்சிக்கின்னா அப்படியே நம்ம அது இருக்க போகிறதே கிடையாது. அது திரும்ப புதிதாக சாப்பிட்டா தான் புதிதாக இதே போல் எல்லாமே அப்படி தான் மக்கள். ஆனால் இதில் தான் இன்புறுகின்றனர். ஆனால் உலகப்பற்று இல்லாதவர் ததாகதர். அவருக்கு இந்த உலகப்பற்று இல்லாத தொட்டு அவளுக்கு இந்த உலக இன்பங்கள் அவர்களுக்கு இன்பமாக இருக்காது. அதுதான் சொல்ல வர. பிரபஞ்சத்தில் நிலையானது எதுவுமே இல்லை. ஆனால் புத்தர்களுக்கு நிலையற்றது எதுவும் இல்லை. இவ்வளோ பெரிய நிலையை எட்டி பிடித்திருக்கிற புத்த பகவான் நான் பிராமின், அடியேனும் நான் பிராமின், பாடம் கேட்குற நீங்களும் நான் பிராமின். அதனால் அந்த பிராமணன் நான் பிராமண வித்தியாசத்தை எந்த ரீதியில் நுழைச்சாலும் அது எப்படி நியாயப்படுத்தினாலும் அந்த வாதங்களையும் கேட்காதீர்கள். சமந்தராக இருந்த பொழுது சமண பௌத்த வாதத்தை புறந்தள்ளுங்கள்னு பாடியிருப்போம் ஒரு பதிகத்திலையும். இப்பொழுது நான் சொல்லிக்கொள்வது பிராமண வாதத்தை கேட்காதீர்கள். அவ்வளோ அந்த வாதங்களை கேட்கும்போதே அது கரப்ட் பண்ணிடுது நம்மளை. அவ்வளோ டேலண்ட்டாக இருக்கான் அவன். ஏன்னா அவனும் அந்தளவு கரப்டட் அவன். அதனால் அந்த உண்மை கருத்துக்கள் கரப்டாக இருக்கு. பிராமண மகான் காஞ்சி பெரியவர் போன்றவரில் வர்ணாசிரமத்தை எப்படி நியாயப்படுத்திட்டு போகிறாங்க.
அவங்ககிட்ட சில பவர்ஸை பார்த்து பிரியமாக பிராமணன் சும்மானாலே அப்படியே நாகை தட்டிக்கின்னு தூக்கினுவான். கொலகார சங்கராச்சாரியங்களும் பல்லகளை தூக்கி வச்சுன்னு ஆடி காட்டுறாங்க. அப்போ அவருக்கு கொஞ்சம் பவர்ஸ் இருந்தால் அவருக்கு தவ வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்தா விடுவானுங்களே, அப்படியே தூக்கின்னு போகணும். ஆனாலும் அவங்க சொல்கிற தப்பு தான், வர்ணாசிரமம் தப்பு தான். ஏன் ஆதிசங்கரருடைய அத்வைதத்தையே ராமானுஜாச்சாரியர் ஆதிசங்கர் திருடன்ட்டு போனார். இந்த வர்ணாசிரமத்தை நியாயப்படுத்துகிறாருன்னு அவர் ஒரு திருடன்ட்டு போனார். ராமானுஜர் அந்த ஜாதி பார்க்காமல் எல்லோருமே வைஷ்ணவ ஜனங்கள்னு சொல்லி, அதுவும் குறிப்பாக ஹரிஜனங்களுக்கு திருக்குலத்தார்னு பேர் வச்சார். இப்போ தான் ஹரிஜனங்கள்னு சொல்கிறோம். திருக்குலத்தார்ன்ற பேர்லேருந்து தான் காந்தியடிகள் ஹரிஜனன்ற வார்த்தையை டெரைவ் பண்ணார். ராமானுஜர் தமிழில் திருக்குலத்தார்னு வைத்தார், அதை ஹிந்தியில் ஹரிஜனங்கள்னு அவர் வச்சார். அவ்வளோ பெரிய ராமானுஜாச்சார் அவர் ரொம்ப தெளிவாக ஆதிசங்கர ஒரு திருடன்ட்டு தான் போனார். இன்னும் இருக்கிறது அவர் எழுதி வச்ச அந்த வரியெல்லாம். அதனால் அதெல்லாம் அப்படியே விடுங்கள். அதையெல்லாம் அது நிறைய பேர் கெடுத்து விட்டது. உருவாகி இருக்க வேண்டிய பல நூறு விவேகானந்தர் நாம் இழந்து விட்டோம்னார் பிரம்மேந்திரர். அவரும் பிராமணராக இருந்து ஃபீல் பண்ணார். ஏன் பிராமணராக இருந்தேன்னா நான் பிராமணராக இருந்தால் ஃபீல் பண்ணாங்க ஒரே அஸ்திரம் விட்டுறானுங்க. பிராமண துவேஷம் அப்படின்னு பிராமண பார்த்தோன்னு பொறாமை இப்படியே சொல்கிறான். பொறாமறது என்னடா இருக்குது ஒன்றும் புரியல. அந்த ஆளுமெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு அதான் திருமூலர் மூட பிராமணர்னு சொன்னார். அவனுக்கு போய் புத்தி சொல்லாத, அவனுக்கு மூடனுங்க. அவங்களே நாக்கை தப்பி கொட்டின்னு அப்படியே நாக்கை தட்டின்னு பேசிக்கின்னு அதை இருக்கிற கெடுதியெல்லாம் ஒஸ்தியாக பேசி ரொம்ப இழிந்த ஒரு இனமாக வாழறானுங்க. அவன் கூட சொல்கிற விளக்கங்கள்லாம் கேட்டு தொலைகாது. அது மண்டையில் போட்டு ஒரு கொடாஞ்சோன்னா அதை தூக்கி என்கிட்ட பதில் விளக்கெல்லாம் கேட்காதீங்க. என்னால் அதெல்லாம் முடியாது. இதுக்கே உடம்பு ஒரு வழி ஆகிடுது. அதெல்லாம் கேட்டால் சுத்தமாக வீணாயிடும். ஆகாய வீதியிலே பாதை கிடையாது, அதுபோல் சமணனின் ஒழுக்கம் புறத்திலே இல்லை. மக்களோ உலகப்பற்றில் இன்புறுகின்றனர், உலகப்பற்று இல்லாதவர் ததாகதரே. ஆகாய வீதியிலே பாதை கிடையாது, அதுபோல் சமணனின் ஒழுக்கம் புறத்திலே இல்லை. பிரபஞ்சத்திலே நிலையானது எதுவுமில்லை, புத்தர்களுக்கோ நிலையற்றது எதுவுமில்லை. இவைதான் இன்றைய தமபத பாடங்கள். சிந்தித்து நடைமுறைப்படுத்தி பயனடை.